ரெசிப்பில் ஆயிலை ட்ரைன் பண்ணி வச்சு இதில் ஆயில் ஃபில்டரை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்குறோம். ஆயில் ஃபில்டர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ புது ஆயில் ஃபில்டர் வாங்கி வச்சு ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆயில் ஃபில்டரில் ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதோட கப்பு வந்து கப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டராக வந்து ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து லாக் ஆகும். ஸோ அதை வந்து இப்படி லாக் பண்ணுங்கள். போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடுங்க. ஈவனாக போல்ட்டை வந்து ஈவனாக டைட் வைங்க. இல்லை அப்படின்னா ஒரு சைடு வந்து நம்ம கட்டாயிரும். ஏன்னா இன்ஜின் கேஸு. ஆயில் வந்து நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து ஆயில் ஃபில்டரை மாற்றிடுங்க.